முழங்கால் போடுறதுக்கு முன்னாடி தயார் செய்ய வேண்டியது லிஸ்ட் கிடையாது, உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதாவது தேவன் பார்க்கும்படியாக அல்லது தேவனிடத்துல பேசும்படியாக நான் தகுதியுள்ள நபராக இருக்கிறேனா, நான் மற்றவர்களை மன்னிச்சுட்டேனா, எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சரியான உறவுல இருக்கிறதா, தேவன் சொன்ன பல விஷயங்களை நான் கடைபிடிச்சிருக்கிறேனா, இல்ல எனக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இதெல்லாம் நீங்க சீர்தூக்கி பார்த்துட்டு தான் நீங்க போய் அங்க முழங்கால் போடணும். சோ அப்படி இல்லாம நம்ம வெறுமனே கூட்டத்தை சேர்க்கிறோம், இல்ல உபவாசம் பண்ணுகிறோம், இல்ல செயின் பிரேயர் பண்ணுகிறோம், இப்படிங்கிற வெளியில நம்ம ஆர்ப்பாட்டம் செய்கிறதுனாலே நம்மளுடைய கோரிக்கைகள் தேவனுக்கு முன்பாக அது சரியான விதத்துல எடுத்துக்கொள்ளப்படும் அல்லது சரியான முறையில நமக்கு பதில் வந்துடும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையவே கிடையாது. சோ அதுல தேவன் சொல்கிற அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, உபவாசம் பண்ணும்போது நீ முகவாடலா இருக்காத, மற்றவங்களுக்கு எல்லாம் போய் சொல்லி அதை ஒரு பெரிய விளம்பரப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்காத, நீ எல்லாத்தையும் என்ன பூசி இது பண்ணி நீ உபவாசம் பண்ணுகிறது மற்றவனுக்கே தெரியக்கூடாது. அப்படி நீ என்ன பண்ணணும், அந்தரங்கத்திலே போய் பிதாவிடத்துல ஜெபிச்சேன்னு சொன்னா வெளியரங்கமாய் அவர் உனக்கு பதில் கொடுக்கும்.